முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம ஏற்கனவே தொடர்ச்சியாக செமஸ்டர் எக்ஸாமுக்காக கொஸ்டின்லாம் நடத்திட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயரில் செகண்ட் செம்முக்கான கேள்விகள் எப்படி வரும், எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து வரும், அதை பற்றி பார்க்கலாம். முதல் கேள்வி உலகத்தமிழ் மாநாடு. இந்த உலகத்தமிழ் மாநாடு அப்படின்னு பார்க்கும்போது தமிழர்கள் எல்லாருமே உலகளவில் பரவி இருக்கிறோம். அதாவது கனடா, பிஜி தீவு, இலங்கை, அப்புறம் நியூசிலாந்து, எல்லா இடங்கள்லையும் பரவி இருந்திருக்கிறோம். தமிழர்கள் இப்போ வரைக்கும் பரவி இருக்கிறோம். இப்படிப்பட்ட தமிழர்கள் எல்லாருமே இந்த மொழி அடிப்படையில், அவங்களோட பண்பாடு கலாச்சார அடிப்படையில் இப்போ அமெரிக்காவில் இருந்த கூட தமிழர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பொங்கல் வைக்கிறாங்க. நம்மளோட மரபு கலாச்சாரம் அதுதானே. அப்போ அந்த மரபுகளை போற்றும் வகையில் இங்கே இருந்த தமிழர்கள்லாம் அக்காலத்தில் உலகத்தமிழ் மாநாடு அப்படி சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்டில் மாநாடு வைப்பாங்க. அந்த மாநாட்டில் உலகத்தமிழ் எல்லாரும் கலந்துக்குவாங்க. ஒவ்வொரு வருஷமும் வருஷத்தும் ஒவ்வொரு முக்கியமான ஏரியாவில் வச்சு அந்த நாட்டில் இருந்து மற்ற நாடுகள்லேருந்து வரவேற்கப்பட்டாங்க. அங்கே ஒரு பெரிய மாநாடு நிகழ்ந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட உலகத்தமிழ் மாநாடுகள் 11 மாநாடுகள் இது வரைக்கும் நடந்திருக்கு. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி முதல் கேள்வியை பார்க்கலாம். தமிழர் பண்பாடு குறித்த பெருமையும் பெருமிதமும் நிறைந்துள்ளதாக இருந்துள்ள தமிழரின் பெருமையை உலகறிய செய்வது தான் இதோட நோக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோட நோக்கம் நம்மகிட்ட இவ்வளோ பெரிய கல்ச்சர் இருக்குது, ஹெரிட்டேஜ் இருக்குது, நம்மளோட பண்பாடு இருக்குது, பழக்க வழக்கங்கள் இருக்குது, இந்த பெருமையும் பெருமிதமும் இருக்குது, இது எல்லாருக்கும் தெரியணும், உலகறிய செய்வது. இந்த மாதிரி ஒரு தமிழ் மொழி இருக்குது, அவங்கள சூரியன் வழிபடுறதுக்காக தான் என்ன பொங்கல் விழான்னு ஒன்று கொண்டாடுறாங்க, அப்புறம் போகி பண்டிகை கொண்டாடுறாங்க, ஜல்லிக்கட்டு நடக்குது, இதை பற்றி எல்லாமே, அப்புறம் தீப ஒளி திருநாள் எல்லாமே நம்ம கொண்டாடுறோம். அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி உலகத்தமிழ் மாநாடுகள் வருது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது நீங்கள் கைட்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படி மொத்தமாக சேர்த்து ஒரு சின்ன அட்டவணையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அட்டவணை மட்டும் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக மார்க் வராது. சரிங்களா? அது ஒரு பேஜுக்கு தான் இருக்கும். அதில் கண்டென்ட் இருக்கும், ஆனால் அது மார்க்லாம் வராது. நீங்கள் இப்படி எழுதுனா தான் நல்லாயிருக்கும். இதுக்கு ட்ரிக் ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியும், கோயிலுக்கு செல்லும் பாட்டியை யாரேனும் வழிமறித்தால் கோயிலில் வைத்து தண்டிக்கப்படுவீர் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, அதை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோயிலுக்கு செல்லும் பாட்டியில் ஃபஸ்ட்டு கோவிலுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவிலுக்கு அதான் ஷார்ட்கட் கோ. உலகத்தமிழ் மாநாடு கோலாலம்பூர் எங்கே இருக்குன்னா மலேசியாவில் இருக்குது. எங்கே இருக்குது? மலேசியாவில் 1966 தனிநாயகம் அடிகள்னு ஒரு முக்கியமான ஒரு தமிழ் தலைவர், அவரோட முழக்கங்கள் மூலமாக ஆரம்பிச்சிச்சு, தலைமை தாங்கி ஆரம்பிக்கிறாரு. எங்கே? கோலாலம்பூர். கோயிலுக்கு, சரியா? கோயிலுக்குன்னா கோலாலம்பூர். அடுத்த 2வது மாநாடு கோயிலுக்கு செல்லும்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த இடம் சென்னைன்னு பார்த்திக்கோங்க. சென்னை இடம் சென்னை. சென்னையில் 1968 66 அடுத்து 68 இந்தியா, சென்னை இந்தியா தானே. இந்தியாவில் அண்ணாதுரை அவர்கள் இருக்காங்கள்ல, அப்போ அவங்க தான் சிஎம் இருந்திருக்காங்க. அதாவது அண்ணாதுரை 1967 முதல் 69 வரைக்கும் சிஎம்மாக இருந்தார். சரி, அந்த 69க்கு இடைப்பட்ட காலம் 68 இந்த 2ஆம் உலகத்தமிழ் மாநாடு சென்னையில் நடத்த முக்கியமான காரணமாக இருந்தவர் அண்ணாதுரை. கோயிலுக்கு இது செல்லும், சென்னை ஞாபகம் வச்சுக்கோங்க. கோயிலுக்கு செல்லும். அடுத்து பாட்டியைனா யாருன்னா பாரிஸ் அப்படின்னு அர்த்தம். கோயிலுக்கு செல்லும் பாட்டியை. கோயிலுக்குன்னா கோலாலம்பூர், செல்லும்னா சென்னை, பாட்டியைனா பாரிஸ். பாரிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாரிஸ் ஃப்ரான்ஸ், இந்த ஈஃபில் டவர்லாம் இருக்கும்ல, அந்த டவர்லாம் இருக்கக்கூடிய இடம் தான் 3ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடந்துச்சு 1970களில். எல்லாமே 2 வருஷமாக வருது பாருங்க. 66 68 இப்போ 70 வச்சுருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃப்ரான்ஸ் தான் நாட்டில் தான் அது இருக்குது. இங்கே தலைமை யாருமே இல்லை. அடுத்து 4ஆம் உலகத்தமிழ் மாநாடு கோயிலுக்கு செல்லும் பாட்டியை யாரேனும்னு அர்த்தம். யாரேனும் அப்படின்னா யாழ்ப்பாணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. யாழ்ப்பாணம் எங்கே இருக்குது? ஸ்ரீலங்கா, இலங்கையில் இருக்குது. 1974 ஃபஸ்ட்டு 66 பார்த்தோம், அடுத்து 68 பார்த்தோம், அடுத்து 70 பார்த்தோம், இப்போ 74 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடக்குது. 5வது உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடக்குது. 1981 நடக்குது. இந்தியாவில் நடக்குது. மதுரை இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ஜிஆர் தான் இதுக்கு தலைமை தாங்குறார். எம்ஜிஆர் நம்ம 2வது மாநாடு அப்படின்னா அண்ணா ஞாபகம் வச்சுக்கணும். 5வது மாநாடு அப்படின்னா எம்ஜிஆர் ஞாபகம் வச்சுக்கணும். 5வதுனா எம்ஜிஆர். சரியா? 81 நடக்குது அப்படின்னு பார்க்குறோம்.
அடுத்து 6வது உலகத்தமிழ் மாநாடு, இது கோலாலம்பூரில் நடக்குது 1987. இது பாருங்க, இந்த 6வது உலகத்தமிழ் மாநாடு 6வது. ஆனால் வருஷம் பாருங்கள் 1900. பார்த்தீங்களா, ஒவ்வொரு நம்பராக குறைச்சி பாருங்கள். 6வது மாநாடு, ஆனால் 1987. 9, 8, 7, 6 இது வரிசையாக குறையுது அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. இதுவும் கோலாலம்பூர் தான். கோயிலுக்கு செல்லும் பாட்டியை யாரேனும் வழி மறித்தால், சரியா, யாரேனும் அடுத்து மறித்தால் ஞாபகிச்சுக்கோங்க. மறித்தால்னா மதுரை. மறித்தால் கோவிலில் வைத்து, கோவிலில், அதான் கோலாலம்பூர். இப்போ மறுபடியும் கோலாலம்பூர், மலேசியா. இந்த வருஷம் 6வதுக்கு நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகிச்சுக்கலாம். எப்படி 9, 8, 7 அடுத்து 6வது மாநாடு ஞாபகிச்சுக்கோங்க. அடுத்த 7வது மாநாடு வந்து கோயிலுக்கு செல்லும் பாட்டியை யாரேனும் வழிமறித்தால் கோயிலில் வைத்து மொட்டையடித்து. இதுக்கு மட்டும் மொட்டையடித்து வந்து மொரீசியஸ் ஞாபகிச்சுக்கோங்க. போர்ட் லூயிஸ் இது எங்கே இருக்குன்னா மொரீசியஸில் இருக்குது. மொரீசியஸ் நாட்டில். மொரீசியஸ்லேயும் நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க. அங்கே பேசப்படுகின்ற மொழிகள்லேயும் நிறைய தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களோட ரூபாய் நோட்டில் வந்து தமிழ் பேர் இருக்குது. இப்போ நம்மளோட 10 லாங்குவேஜ் நம்மளோட நோட்லலாம் இருக்குல்ல, அதே மாதிரி அவங்களோட நோட்லேயும் வந்து நம்மளோட தமிழ் இடம்பெற்றிருக்கு. ஏன்னா அங்கே நிறைய தமிழ் மக்கள் அங்கே குடிபெயர்ந்து வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். போர்ட் லூயிஸ் 1989. அடுத்து 8வது மாநாடு, தண்டிக்கப்படுவீர். கோயிலுக்கு செல்லும் பாட்டியை யாரேனும் வழிமறித்தால் கோயிலில் வைத்து மொட்டையடித்த மொரீசியஸ். தண்டிக்கப்படுவீர்னா தஞ்சாவூர். தஞ்சாவூர் இந்தியாவில் இருக்குது. 8வது மாநாடு ஜெயலலிதா அம்மையாரால் 1995 ஏற்றப்படுது. ஜெயலலிதா, சரியா. அப்போ வந்து 2வது மாநாடுனா அண்ணா, 5வது மாநாடுனா எம்ஜிஆர், 8வது மாநாடுனா ஜெயலலிதா. நம்மளோட 3 முதல்வர்களும் வந்து இதில் முக்கியமான பங்காற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து 9வது உலகத்தமிழ் மாநாடு வந்து இடம் வந்து கோலாலம்பூர் 2015 நடக்குது, மலேசியா. கோலாலம்பூர்னாரே மறுபடியும் லாஸ்ட் வந்து கோலாலம்பூர், சிகாகோ, மறுபடியும் கோலாலம்பூரில் தான் நடக்கும். லாஸ்ட் 3 மாநாடுகள் 2015 மலேசியா. கோலாலம்பூர்னாலே மலேசியா தான் ஞாபகிச்சுக்கோங்க. அடுத்து வந்து சிகாகோ, இது சிகாகோ வந்து அமெரிக்காவில் இருக்குது. இது தலைமையை வந்து யாரால் ஏற்றப்படுதுன்னா சிகாகோ தமிழ்ச்சங்கம் வந்து அவங்க தான் வந்து இதை முன்னின்று நடத்துகிறாங்க. அடுத்து 11வது வந்து கோலாலம்பூர் தான், 2023 மலேசியா தான். இது வந்து நந்தன் மாசிலாமணி சர்வதேச சங்கம் மூலமாக நடத்தப்படுது, சரியா. மொத்தம் இத்தனை மாநாடு பார்த்துருக்கோம்னா 11 மாநாடுகள் பார்த்துருக்கோம். 1ஆம் தமிழ் மாநாடு கோயிலுக்கு, அடுத்து சென்னை செல்லும் பாட்டியை பாரிஸ், யாரேனும்னா யாழ்ப்பாணம், மறித்தால் அப்படின்னா மதுரை, கோவிலில் வைத்து அப்படின்னா கோலாலம்பூர், மொட்டையடித்து மொரீசியஸ், தண்டிக்கப்படுவீர் அப்படின்னா தஞ்சாவூர், மறுபடியும் கோலாலம்பூர், சிகாகோ, கோலாலம்பூர். இந்த மாதிரி தான் மொத்தம் வந்து 11 மாநாடுகள் இதில் கவர் ஆகிட்டு. இந்த மாதிரி எழுதினாலே போதும், நீங்கள் வந்து கண்டிப்பாக முழு மதிப்பெண் வந்து பெற முடியும். அடுத்த கேள்வி, பெரியார் நடத்திய திருக்குறள் மாநாடு பற்றி பார்க்கலாம். முதல்ல பெரியார் எதுக்கு திருக்குறள் மாநாடு நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அப்படிங்கிறதான் முன்னுரையாக கொடுக்குறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்? எல்லாருமே தன்னோட கொள்கையில் வந்து இது வச்சுருக்காங்க. அது என்ன பிறப்புக்கும் எல்லா, இப்போ டிவிகே கட்சி வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்கல்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு. எதுக்காக இது அப்படின்னு பார்க்கும்போது சீமானும் சொல்கிறாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு. என்னதான் அப்படின்னா இது திருக்குறளில் உள்ள ஒரு வரி சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னா பிறப்பு ஒக்கும் அப்படின்னா எல்லோருக்கும், பிறப்பு எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது, எல்லா உயிருக்கும் எல்லாருமே வந்து தாயோட கருவறையிலேருந்து தான் பிறந்து வரோம் அப்படிங்கிறாரு. சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான், அதுக்கப்புறம் பிறந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் செய்கிற வினையை பொறுத்து தான் மாறுபடும். நீங்கள் நல்லது செஞ்சிங்கன்னா நல்லவங்களாக இருப்பீங்க, கெட்ட செஞ்சிங்கன்னா கெட்டவங்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. பிறவி அடிப்படையில் எல்லாரும் பிறக்கும்போது யாருக்குமே வந்து பாவம் புண்ணியம்லாம் கிடையாது, அப்படியே பிறந்து வரோம். அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற செயலை பொறுத்து, நீங்கள் செய்கிற நன்மையை பொறுத்து, நீங்கள் செய்கிற தீமையை பொறுத்து உங்களோட பிற கர்மாக்கள் இது எல்லாமே ஆட் ஆகுது. அதுதான் வந்து பிறக்கும்போது எல்லாருமே சமந்தான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பிறக்கிற குழந்தைய வச்சு என்னது கருப்பாக இருக்குது, வெள்ளையாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு நிறைய, அப்புறம் வந்து அந்த சாதி இந்த சாதின்ற இந்த நிறைய பாகுபாடு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து தமிழர் இனத்தில் கிடையாது. யார் திருக்குறள் இயற்றப்படும் போது, திருவள்ளுவர் வாழும்போது இந்த மாதிரி பாகுபாடெல்லாம் கிடையாது. அதான் வந்து
சாதி, மதம், இனம், நிறம் இந்த அடிப்படையில் கடந்து வாழ்ந்த இனம் தான் தமிழ் இனம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அப்படிப்பட்டது சொன்னது தான் வந்து திருக்குறள். அப்படி சொன்னது யார்? திருவள்ளுவர் தானே. அப்போ அவரோட நூலுக்கு ஒரு மாநாடு வைக்கணும். ஏன்னா அந்த பெரியாரோட அந்த வாழ்ந்த காலங்களில் நிறைய சாதிய பாகுபாடு, இன பாகுபாடு, இனம்னா மதம் தான், மத பாகுபாடு, நிறத்தின் அடிப்படையில் பாகுபாடு, இது மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் மதம் மதம் இனம் இந்த மாதிரி நிறைய பாகுபாடெல்லாம் இருக்கும்போது இதை எப்படி வந்து மக்கள் வந்து அதை எதிர்கொள்ளணும், இது எப்படி அதை விட்டு நீங்கி வரணும் அப்படிங்கிற போது திருக்குறள் முக்கியமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு திருக்குறள் மாநாடு போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஏற்றத்தாழ்வு கிடையாது. அதாவது அந்த காலத்தில் வந்து திருவள்ளுவர் இருந்த காலத்தில் ஏற்றத்தாழ்வு கிடையாது, இப்போ வர வர வந்துருச்சு. அப்போ அதுக்காக தான் வைக்கணும் அப்படிங்கிறாரு. விழாவிற்கான தேவை அப்படின்னு பார்க்கும்போது விழாவிற்கான 2 தேவை இருந்துச்சு. அப்போ வந்து சாதி பிரிவினை, அடுத்து நால்வர்ண பாகுபாடு இருந்துச்சு. சாதி பிரிவினைன்னு நமக்கு தெரியும், ஒவ்வொரு கேஸ்ட் வைஸு நம்ம பார்த்துருக்கோம். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏன்னு நிறைய கேஸ்ட் வைஸ் நம்ம பிரிச்சுருக்கோம்ல. இது அடிப்படையில் ஒவ்வொருத்தங்க உயர்ந்தவங்க, ஒருத்தங்க தாழ்ந்தவங்க இந்த மாதிரி சொல்லி பேசுகிறாங்கல்ல, இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறதான் சாதி பிரிவினை பாகுபாடு அப்படின்னு பார்க்குறோம். அது என்ன நால்வர்ண பாகுபாடுனா, இந்த ஜாதியில் உள்ள ஒவ்வொருத்தையும் வந்து கடவுளோட ஒப்பிட்டு கொஞ்சம் கொண்டு வருவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, எப்படி அப்படின்னு பார்க்கும்போது பிரம்மன் இருக்கார்ல, பிரம்மன் வந்து தலையிலிருந்து பிறந்தவங்க வந்து பிராமணர்கள், பிரம்மனின் தோளிலிருந்து பிறந்தவங்க சத்திரியர்கள் மன்னர்கள் அப்படின்னும், வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள் வைசியர்கள் அப்படின்னும், பாதத்திலிருந்து பிறந்தவர்கள் சூத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மித்தான ஒரு 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 கதை கட்டி விடுறாங்க. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது பிராமணர்கள் உயர்ந்தவர்கள், அதுக்கு கீழே இருந்த மன்னவர்கள் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்திருக்காங்க. அடுத்து வைசியர்கள், அவங்களுக்கு கீழே இருக்க வணிகர்கள், பாதமத்திலேருந்து பிறந்த சூத்திரர்கள் வந்து இந்த மேலே உள்ள பிராமணர் சத்திரியர் வைசியருக்கு வேலை செய்யணும், கீழே உள்ள பணிகள் எல்லாமே பண்ணுறது இவங்க தான். இந்த மாதிரி பாகுபாடுலாம் வர ஆரம்பிச்சிச்சு யார்? பெரியாரோட காலத்தில். அப்போ இதெல்லாம் எதிர்க்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரே ஆயுதம் திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் மாநாடு ஏற்படுத்துகிறார். நாள் எப்போ அப்படின்னு பார்க்கும்போது இது பொங்கல் தினத்தன்று 15/1/1949 ஞாபகிச்சுக்கோங்க. அடுத்த நாள் 16/1/1949. இதில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் புலவர்கள், தமிழ் அறிஞர்கள், உயர் அதிகாரிகள், நடிப்பு கலைஞர்கள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் எல்லோருமே வந்து இதை கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். முதல் நாள் மாநாடு பொறுத்த வரைக்கும் இது திருவள்ளுவர் பந்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பந்தல், நல்ல நீண்ட நெடிய பந்தல். அந்த பந்தலுக்கு கீழே மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. வரவேற்புரை வந்து பெரியார் வாசிக்கிறாரு. அடுத்து தலைமையுரை வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வந்து வாசிக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு கிறிஸ்துவனுக்கு எப்படி விவிலியம் இருக்குமோ அதே மாதிரி தமிழனுக்கு திருக்குறள் அப்படிங்கிற தமிழகம் அடையணும் அப்படிங்கிற சொல்கிறாரு. அது என்ன கிறிஸ்துவனுக்கு விவிலியம்னா என்ன அப்படின்னா பைபிள். சரியா? இப்போ வந்து பகவத்கீதை இந்துக்களுக்கு இருக்குது, கிறிஸ்டின்ஸுக்கு வந்து பைபிள் இருக்குது, முஸ்லீம்களுக்கு குரான் இருக்குல்ல, அது மாதிரி தான் சொல்லுவார். ஒரு புனித நூல் மாதிரி தமிழர்களுக்கு அப்படின்னா பொதுப்படையாக கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும், சமணாக இருந்தாலும், சைவராக இருந்தாலும், வைணவராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான பொதுவான வடிவமாக திருக்குறள் இருக்கணும். ஒரு கிறிஸ்டினுக்கு பைபிள் மாதிரி ஒரு தமிழனுக்கு திருக்குறள் இருக்கணும் அப்படிங்கிறது நாளைய தமிழகம் அடைய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னு பார்க்கும்போது தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தன்னுடைய தலைமை உரையில் குறிப்பிடுறாரு. அடுத்து அண்ணாவின் நாடகம் வந்து அந்த 15ஆம் தேதி நைட்டு வந்து ஒளிபரப்பப்படுது. 10 மணிக்கு ஒரு நாடகம் போடுறாங்க. இது வந்து அண்ணாதுரை அவர்களோட ஒரு நாடகம். இது என்ன நாடகம் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரமோகன் அப்படிங்கிற ஒரு நாடகம். சரியா? சந்திரமோகன். பெரியார் வந்து சரித்திர ஆதாரங்களை கொண்ட நாடகங்களை, இந்த நாடக முடிவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரித்திர ஆதாரங்கள் கொண்ட இந்த மாதிரி நாடகங்களை பாருங்கள், புராண புரட்டுகள்லாம் பார்க்காதீங்க, அதற்கு ஆதரவு கொடுக்காதீங்க அப்படின்னு வந்து பெரியார் சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் 2ஆம் நாள் மாநாடு நடக்குது. இது வரவேற்புரை வந்து திருவிக நடத்துகிறாரு. தலைமை உரை வந்து சோமசுந்தர பாரதியார் நிகழ்த்துறாரு. 3 தீர்மானங்கள் இதில் வந்து இயற்றப்படுது இந்த 2 நாள் மாநாடு முடிவில். அது என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டுக்கு ஒரு முறை இந்த மாதிரி மாநாடு போடணும். திருக்குறளுக்காக மாநாடுகள் வருஷம் மாநாடுகள் நடத்தப்படணும். அடுத்து நடப்புக்கு ஏற்ப உரைகள் இயற்றப்படணும். அது என்ன உரைகள் அப்படின்னா, இப்போ ஆரம்பத்தில் ஒரு திருக்குறள் சொன்னோம்ல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வெற்றுமையான்னு சொன்னோம்ல, இது டக்குன்னு புரியல. அதுக்கப்புறம் நான் விளக்கம் சொன்னோடனே உங்களுக்கு புரியுதில்ல. இந்த மாதிரி விளக்கம் எழுதுறது தான் வந்து அது திருக்குறளுக்கு கீழே அந்த விளக்கம் எழுதியிருப்பாங்களா, அந்த விளக்கம் தான் உரை அப்படிங்கிறாங்க. அப்போ வருஷம் அப்டேட்டான உரை வந்து எழுதிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த உரை எழுதுறதுக்கான ஒரு கமிட்டி போடணும், ஒரு குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்க இருக்காங்கள்ல, அவங்களோட தலைமையில் குழு ஆரம்பிக்கப்படுது. 3 தீர்மானம் என்னென்னா, வருஷம் வந்து மாநாடு நடத்தணும், அப்புறம் அப்டேட்டடான உரைகள் விளக்கம் எழுதணும்,
இந்த விளக்கம் உருவாக்குறதுக்குன்னு திருவிக தலைமையில் ஒரு குழு ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்து பெரியார் வந்து வேற என்னலாம் சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, திருவள்ளுவர் வந்து ஒரு பொது உடைமைக்காரர் அப்படிங்கிறாரு. பொது உடைமைனா என்னென்னா கம்யூனிசம் பற்றி பார்த்துருப்போம் நீங்கள் முன்னாடியே. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுச்சவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு ஒரு திருக்குறளை பேசியிருக்காரு. அது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னா பகுத்து உண்டு. அப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படின்னா, சாப்பாடு இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு கொஞ்சம் தேவையானதை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கணும்ல. அதான் பகுத்துண்டு, எல்லாருக்கும் கிடைக்கணும். அதான் பொது உடைமையாளரோட சிந்தனை. அப்போ பொது உடைமையாளராக இருந்தது தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது பெரியார் வந்து நம்ம திருவள்ளுவரை சொல்கிறாரு. இறந்து உயிர் வாழ்தின் வேண்டின் பருந்து கெடுக உலகு இயற்றியான். அது உலகு இயற்றியதான் உலகை இயற்றியான் அப்படின்னா உலகை படைத்தவன் அர்த்தம். இந்த உலகத்தை படைத்தது யார்? அந்த சாமி. அந்த சாமியை பற்றி இவர் என்ன திட்டுறாரு? கெடுக, அவனே நல்லா இருக்கக்கூடாது, நம்மளை படைச்ச ஆண்டவனே என்னது நல்லா இருக்கக்கூடாதுன்னு திட்டுறாரு. ஏன் திட்டுறாரு? இறந்து உயிர் வாழ்தல் வேண்டின். அது இந்த மனுஷ மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கோயிலில் உட்காந்து பிச்சை எடுத்து சாப்பிட்றாங்களே, இறந்து உயிர் வாழ்தல் வேண்டின். இப்படிலாம் பாடாப்படுதாங்களே, இந்த படைச்ச ஆண்டவன் பார்த்துட்டு சும்மா இருக்கானே, அவன் ஒரு நாள் இந்த மாதிரி பறந்து கெடுக, அவன் ஒரு நாள் இங்கே வந்து பிறந்து இந்த மாதிரி வாழ்ந்தாதான் அவனுக்கு தெரியும் அப்படின்னு அவனையும் திட்டுறாரு. அப்போ இவனோட ஏழ்மைக்கு காரணம் வந்து யார்? அந்த அவன் படைக்கலைன்னா இங்கே வந்திருப்பானா? அப்போ அவன் அந்த படைச்ச இறைவனே ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ இப்போலாம் திட்டுறதுனால திருவள்ளுவரும் யாருன்னா ஒரு பொதுவுடைமைக்காரர், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காருன்னா அவர் வந்து கண்டிப்பாக ஒரு பொதுவுடைமைக்காரர் அப்படின்னு வந்து பெரியார் விளக்குறாரு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து ராஜராணி நாடகம். ராஜராணி நாடகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சாக்ரட்டிஸ், நீங்கள் கேள்விப்படுங்க, கிரேக்க தத்துவ அறிஞராக விளங்கிய ஒரு முக்கியமான ஒரு அறிஞர். அவரோட நாடகத்தை வந்து ராஜராணி நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. நாடகம் அப்படின்னா என்ன அப்படின்னா பாமர மக்களின் பல்கலைக்கழகம். பாமர மக்கள்னால் படிக்காத ஏழையான மக்கள். அவங்க எல்லாமே எப்படி தெரிஞ்சுக்குவாங்கன்னா இந்த நாடகங்கள் தான் அந்த காலத்தில். அப்போல்லாம் டிவிலாம் கிடையாது. அப்போ நாடகங்கள் வழி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அறிவூட்ட நற்கருத்து போன்றவற்றை எடுத்துரைக்கிறதுக்கு வந்து முக்கியமாக வந்து நாடகங்கள் பயன்படுச்சு அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் வந்து கலைஞரின் எழுத்தாற்றல், அது வந்து இந்த நாடகம் வந்து கலைஞரோட எழுத்தாற்றல் மூலமாக வெளிவருது. நாடக கலைக்கு உயிர்ப்பித்த புத்துயிர் ஊற்றியவர் தான் யாருன்னா கலைஞர். இவர் நாடகம் திரைப்படம் 2 துறையிலே மிகப்பெரிய ஜாம்பவனாக இருந்திருக்காரு. அண்ணாவை போலவே சமூக மாற்ற கருவியாக தன்னோட நாடகங்களை வந்து மாற்றிருக்காரு. அண்ணா எப்படி நாடகம்லாம் எழுதி சிறந்து விளங்கினாரோ அதே மாதிரி சமூக கருத்துக்கள் சொல்கிற மாதிரி நாடகங்களை இவர் உருவாக்குறாரு. அப்படி ஒரு நாடகம்தான் வந்து இந்த ராஜராணி நாடகம். இயக்குனர் வந்து பீம்சிங். 1956 வந்து இந்த நாடகம் வந்து வெளியிடப்படுது. திரைக்கதை வசனம் வந்து இது வந்து கலைஞர். இதில் வந்து என்ன மாதிரி கதை அப்படின்னு பார்க்கும்போது பால்ய விவாக எதிர்ப்பு, சின்ன பிள்ளையிலே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ, குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறாரு. அடுத்து விதவை மறுமண ஆதரிப்பு. ஒரு சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணி, அவங்க சின்ன பொண்ணோ பெரிய பொண்ணோ கல்யாணம் ஆகி இறந்து போயிட்டாங்க, கணவன் இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கடுத்து என்னது, திருமணம் பண்ணிக்கணும், அந்த வாழ்க்கை வந்து அப்படியே போயிடக்கூடாது அப்படின்னு விதவை மறுமண ஆதரிப்பும் இதை சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கதைக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிரேக்க தத்துவ ஞானியாக வந்து சாக்ரட்டிஸ் இருக்கார். எப்போன்னா 469 கிமு 469 வாழ்கிறாரு. இவர் வந்து எப்படின்னா எல்லாத்துலேயுமே ஒரு கேள்வி கேட்பார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும்னு சொல்கிறார்ல, என்ன பொருள் உனக்கு என்னென்ன கண்டென்ட் யார் சொன்னாலும் இது ஏன் எதுக்கு எப்படி உண்மையான நீ ஆராயணும்னு திருவள்ளுவர் சொல்கிறாருல்ல, அதே மாதிரி தான் இவரும் ஒரு கண்டென்ட் ஏதாவது கொடுத்தாங்க, உன் ஃப்ரெண்டோ உன் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உன்னோட ஆசிரியரோ யாரோ ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் பண்ணாங்கன்னா அது ஏன் எதுக்கு எப்படின்னு கேட்டு பழகு, அதுதான் நல்லது அப்படிங்கிறாரு. அறிவு தான் உன்னோட ஆயுதம் அப்படின்லாம் வந்து இளைஞர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இவர் வந்து ஒரு கிரேக்க தத்துவ ஞானி, நிறைய ஃபிலாசபிலாம் பேசுவார். யார்? இந்த சாக்ரட்டிஸ். அப்போ அவர் சொல்கிறாரு, அறியாமை தான் இந்த தேசத்தின் மிகப்பெரிய எதிரி. நீ எதுவுமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாமல் இருந்தேன்னா நீ முட்டாளாக இருப்ப. நீ முட்டாளாக இருந்தேன்னா என்ன பண்ணுவான், உன் தலையில் மிளகா அரைச்சிருவான். அதான் சொல்கிறாரு, அறியாமை தான் இந்த தேசத்தின் மிகப்பெரிய எதிரி. எதையும் அப்படியே நம்ப விடாத, எது என்ன சொன்னாலும் அப்படியே நம்பாத, ஏன் எதுக்கு எப்படின்னு கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறாரு. இப்பெல்லாம் சொன்னதுனால இப்போல்லாம் வந்து மக்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்தா என்ன ஆகும், மக்கள் வந்து அறிவாளி ஆயிடுவாங்க. மக்கள் அறிவாளியாக இருந்தால் அரசியல்வாதிகளோ அப்புறம் அந்த மாயாஜாலகம் பண்ணி வித்த காமிக்கிறவங்களோ மற்றவங்க யாரோ மண்டைய கழுவுனா வேகாதில்ல, அதனால அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து கலகக்காரரு, சண்டை மூட்டி விட்றாரு அப்படின்னு சொல்லி இவர் மேலே இவர் நல்லது சொன்னாலும் அது தப்பாக திரிக்கிறாங்க. யார்? கலகக்காரர் அப்படின்னு சாக்ரட்டிஸ் மேலே பழிய தூக்கி போடுறாங்க. அதில் ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க யாரெல்லாம்னா மெலிட்டஸ், இவர் கிரேக்க கவிஞர்.
அனிடஸ் அப்படிங்கிறது அரசியல்வாதி, சிற்பி லைக்கன், இவங்க 3 பேருமே கடும் எதிர்ப்பு புகார்லாம் பண்ணுறாங்க. இவரை கொண்டு போய் ஜெயிலில் போடுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. குற்றஞ்சாட்டப்படுறாரு. இளைஞர்கள்லாம் கெடுக்கிறாங்க, தவறான பாதையில் செல்ல தூண்டுறாரு இவர் வந்து அரசுக்கு எதிராக எல்லாரையும் தூண்டி விடுறாரு, செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய வழக்குகள் போட்டு இவரை தள்ளுறாங்க. எப்படியாவது உள்ளே தூக்கி போட்டணும், இல்லைன்னா நம்ம கொள்ளையடிக்கிறது, மக்கள் மண்டையை கழுவுறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்ரட்டிஸை வந்து உள்ளே தூக்கி போடணும்னு இருக்காங்க. அப்போ விசாரணை நடக்குது, கைது விசாரணை. நீதிபதி முன்பு வந்து விசாரணை நடக்குது. அனிடஸ் உள்ளிட்டவர் எல்லாருமே வந்து இவரை ஏளனம் பண்ணி சிரிக்கிறாங்க. இவர் வந்து ஒரு முட்டாள், இவர் வந்து எல்லா மக்களையும் கெடுக்கிறாரு அப்போல்லாம் சொல்லி குற்றவாளி, இவர் ஜெயிலில் தூக்கி போடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் வந்து 70 வயசு கிழவன், நான் வந்து இளைஞர்கள் எப்படி கெடுக்க முடியும், மயக்க முடியும்? நான் என்ன பருவமங்கையா? நான் என்ன ஒரு பருவமங்கையா? நான் ஒரு பொண்ணா, இளம் வயது பொண்ணா? நான் சொன்னால் கேட்டுருவாங்களா? அப்போ நான் சொல்கிறதுல ஏதோ நல்ல கருத்து இருக்கிறதுனால தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் நியாயத்தை சொல்கிறாரு. ஆனால் நீதிமன்றத்தில் உள்ள யாருமே வந்து அவர் சொல்கிறத கேட்கலை. கடைசியில் வாக்களிப்பு எடுக்கலான்னு சொல்லிட்டு வாக்களிப்பு நிகழ்த்துறாங்க. அதில் 501 பேரில் வந்து 281 பேர் இவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு வாக்களிக்கிறாங்க. மிச்சம் உள்ள 220 பேர் வந்து இல்லை, அவர் பாவம், அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மன்னிப்பு கொடுங்க, ஐயோ பாவம், மன்னிச்சு அவரை வெளில விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறதுனால 281 பேர் கொடுத்த தீர்ப்பு தான் வந்து நிலையாக நின்று அவருக்கு வந்து மரண தண்டனை அளிக்கப்படுது. அப்போ அவரோட மாணவர் வந்து கிரிட்டோன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பார்க்க வராரு. அப்போ வந்தபோது அவர் சொல்கிறாரு, நான் உங்களை தப்பிக்க வைக்கிறேன், நீங்கள் இங்கேருந்து போயிடுறீங்களா அப்படின்னு சாக்ரட்டிஸ்ட்டை கேட்குறாரு கிரிட்டோ. அதுக்கு வந்து சாக்ரட்டிஸ் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை, தப்பு, நேர் வழியில் தான் போகணும். இப்போ மக்களே பார்த்து எனக்கு ஒரு முடிவு கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது. இந்த முடிவு வந்து தப்பானது தான் எனக்கு தெரியும், நான் சாகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் வந்து மக்கள் சொல்கிறத தப்பு மீறக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாரு சாக்ரட்டிஸ். அப்புறம் காவலாளி வந்து ஒரு விஷத்தை கொடுக்குறாரு. விஷத்தை கொடுத்துட்டு காவலாளிக்கே மனசு தாங்கலை, ஐயோ ஒரு நல்ல மனுஷன் சாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே கொடுத்துட்டு அந்த காவலாளியை முகம் திருப்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அப்போ கூட கேட்குறாரு, அந்த கிரிட்டோவுக்கு கேட்குறாரு, இப்போ நீ கண்டிப்பாக இன்றைக்கி இப்போமே குடிக்கணுமா இந்த விஷயத்தை, நாளை கொடுக்கலாமே அப்படின்னது, சிறிது நேரம் கழித்து அருந்தலாமே அப்படிங்கிறத என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறாரு, மன்றாடுறாரு. ஆனால் அவர் வந்து இல்லை, நான் மரணத்தை கண்டு நான் அஞ்சவில்லை, அநீதியை கண்டு தான் அஞ்சுறேன், அதனால் நான் உடனே குடிக்கிறேன்னு சொல்லிட்டு மன வலிமை உள்ள அந்த சாக்ரட்டிஸ் என்ன பண்ணுறாரு, அதை குடித்து இறந்து போகிறாரு. கடைசி எல்லோரையும் கேள்வி கேட்டவர் மரணத்தை எந்த கேள்வியும் கேட்காமல் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள். இது வந்து முன்னுரை அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் அடுத்த ஒரு கேள்வி, சரியா? செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள் அப்படிங்கிறது இது வந்து ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் வந்துச்சு. அதாவது இது என்னென்னா, உடன்பிறப்புக அப்படின்னு சொல்லிட்டு உடன்பிறப்புகளுக்கு தன்னோட தொண்டர்களுக்கு உடன்பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முரசொலியில் வந்து கலைஞர் எழுதின கடிதங்கள் எல்லாம் சேர்த்து தான் வந்து செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள் அப்படின்னு கடிதமாக கொண்டு வந்திருக்காங்க. கலைஞரோட செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள் அப்படிங்கிறது தமிழுக்கு செம்மொழி தகுதி எப்படி கிடச்சிச்சு, அது ஏன் ரொம்ப நாள் கிடைக்காம இருந்துச்சு, அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் சேர்த்து நிறைய லெட்டர் எழுதியிருந்தார். அது எல்லாம் சேர்த்து தான் இந்த கட்டுரையை வெளியே வருது. இந்த கடிதம் வந்து உடன்பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தொண்டர்களுக்கு எழுதுறாரு. உடன்பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி 25/12/2009 கடிதம் எழுதுறாரு. கடிதங்களின் தொகுப்பு நூலாக வந்து வெளியிடப்படுது, செம்மொழி வரலாற்று கடிதங்கள் அப்படிங்கிற பேரில். இது ஸ்டார்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்ப காலத்தில் 2010 வந்து கோவையில் வந்து உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு கலைஞர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது நடத்துகிறாரு. தோரண வாயிலாக அதை உருவாக்கிய கற்குவியலாக தனது கடிதங்கள் இருக்குது அப்படின்னு தன்னோட கடிதங்கள் வந்து பற்றி சொல்கிறாரு. இந்த 2019 உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டில் வச்சு அண்ணா முன்னாடி இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் பார்த்தோம்னா அண்ணா வந்து உலகத்தமிழ் மாநாட்டில் 2வது மாநாடு நடத்தினார்ல, அப்போ அவர் வந்து சென்னையில் வந்து மாநாடு நடத்தியிருப்பார், அதை பற்றியும். அப்புறம் அண்ணா வந்து அதுவும் இல்லாமல் தமிழின் பெருமை எவ்வளோ எடுத்து கூறினார் அப்படின்னு அதை பற்றியும் வந்து கலைஞர் இதில் சொல்லியிருக்காரு. அடுத்து செம்மொழி பிரகடனம் 2004 வந்து இந்திய அளவில் வந்து 1800க்கும் மேற்பட்ட மொழிகள் இருந்தாலும் அந்த மொழிகள்லேயே வந்து முதல்ல 2004 முதல்ல செம்மொழியானது கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு தமிழ் தான் இடம்பெற்றுச்சு. எவ்வளோ மொழி இருக்குது, சமஸ்கிருதம் வாங்கலை ஃபஸ்ட்டு, தமிழ் தான் முதல்ல வந்துச்சு, சரியா? நம்மள்ட்ட எவ்வளோ மொழி இருக்குது, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்த மாதிரி நிறைய போதில். அதில் 2004 முதல்ல செம்மொழி அந்தஸ்து மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழுக்கு தான் கொடுக்குது.
அப்போ அப்போ 2004 அந்த நாளை வந்து 2004 வந்து 12/10 அன்னைக்கு வந்து அவர் சொல்கிறாரு, மறந்திட இயலாத மரகத திருநாள் அப்படின்னு கலைஞர் அந்த நாளை வந்து சொல்கிறாரு. அடுத்து இதுக்கு நமக்கு இந்த மாதிரி செம்மொழி அந்தஸ்து கிடைக்கிற முக்கியமான காரணமாக இருந்தது யாருன்னா பரிதிமார் கலைஞர். இவர் தான் வந்து செம்மொழி அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு முதல்ல குரல் கொடுத்த தமிழர். இவர் வந்து ஒரு மதுரைக்காரரு. மதுரையில் ஒரு பேராசிரியராக வந்திருக்காரு. ஒரு கல்லூரியில் பேராசிரியராக வந்திருக்காரு. மதுரை தமிழ்ச்சங்க செந்தமிழ் அப்படிங்கிற ஒரு இதழில் வந்து தமிழை வந்து உயர்மொழி, தனிமொழி, செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குறிப்பிட்டு நிறைய கட்டுரைலாம் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி 1900 தமிழ் மொழி வரலாறுன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சென்னை யூனிவர்சிட்டியிலேருந்து அப்போ என்ன பண்ணாங்கன்னா, தமிழ் அப்புறம் ரீஜனல் லாங்குவேஜ் நிறைய இருந்துச்சு தெரியுமா, தமிழ், கன்னடம், தெலுங்கு, இந்த மாதிரி உள்நாட்டில் உள்ள மொழிகள் எல்லாமே வந்து நீக்கிட்டாங்க. அப்போ பாடத்திட்டத்திலேருந்து நீக்கிட்டாங்க. இப்போ நம்ம படிக்கிறோம்ல, அந்த மாதிரி படிக்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இவர் போராடி எதிர்த்து பேசி, நீங்கள் இது பண்ணுறது தப்பு, உங்களோட மொழியை நாங்கள் கற்றுக்கிற மாதிரி எங்களோட மொழியை நாங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலரோட போராடி மறுபடியும் அந்த பாடத்தை வந்து தமிழ் மொழி போன்ற பாடங்களை திருப்பி வச்சார். அடுத்து மரியாதை. அப்படிப்பட்ட செம்மொழி அந்தஸ்து கிடைக்கணும்னு அப்போவுமே தமிழுக்கு போராடிய அந்த பரிதிமார் கலைஞர்களுக்கு நம்ம என்ன பண்ணிக்கோன்னா, தமிழக அரசு அவர் இறந்து போய் வந்து கலைஞரோட ஆட்சி காலத்தில் வந்து 7 லட்சம் மதிப்பீட்டில் நினைவில்லமும் அரசு உடைமை, அவரோட வீட்டை வந்து அரசு உடைமை பேரில் நினைவில்லமாக மாற்றினாங்க. அவரோட நூல்களை வந்து அரசுடைமை மாற்றுச்சு. அவங்களோட குடும்பத்தினருக்கு ஒரு 15 லட்சம் வரைக்கும் காசு கொடுத்தாங்க. மத்திய அரசு அவருக்கு தபால் தலைவரை வந்து வெளியிட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சரியா, இதுதான் வந்து செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள் அப்படிங்கிற கொஸ்டின் அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல எப்படி ஆரம்பிக்குது, செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுனா என்ன அப்படின்ட்டு. அடுத்து கடித வடிவில் கொடுத்துருக்காங்க. அடுத்து தோரண வாயில் அமைச்சிருக்காங்க, கோவையில் அமைச்சது அதை பற்றியும். அடுத்து அண்ணாவோட நினைவு அதை பற்றியும். அடுத்து வந்து செம்மொழி பிரகடனத்தை பற்றி தனியாக ஒன்று. அடுத்து பரிதிமார் கலைஞரோட பங்கு எந்த மாதிரி இருந்துச்சு, உயர்தனி செம்மொழி, அடுத்து தமிழ் மொழியோட வரலாறு, அப்புறம் பரிதிமார் கலைஞருக்கு நாம் எப்படி மரியாதை செஞ்சோம் அப்படிங்கிறதெல்லாம் இடம்பெற்றிருக்கு. இந்த காணொளி வந்து இதோட நிறைவு பெறுது. இந்த காணொளி உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா, புரிஞ்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.